கொரோனா இரண்டாவது அலை அதிதீவிரமாக பரவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் சிறுபான்மை நலத்துறையினர் அமைச்சருமான திரு செஞ்சி KS மஸ்தான் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார், இப்போ கொரோனா தடுப்பு பணி அது எவ்வாறு கையாளுறீங்க சார்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்பே 3 நாட்களுக்கு முன்பு இந்த கொரோனாவை இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு ஆலோசனை எல்லாம் செய்து நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். முதலமைச்சரானவுடன் போர்க்கால நடவடிக்கையாக அவர் இதில் மேற்கொள்ளுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் உலகத்திலே எந்த ஒரு பொதுவாழ்வில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களோ முதலமைச்சராக இருப்பவர்களோ கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கின்ற அந்த கொரோனா வார்டுக்கே சென்று ஆறுதல் சொன்னதில்லை. நம்முடைய முதலமைச்சர் தளபதி தான் அவர்களுக்கு நேரடியாக நலன் விசாரித்து ஆறுதல் சொல்லி தைரியத்தை ஊட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சுகாதாரத்துறையை எப்படியெல்லாம் அவர் செயல்படுத்தி வைக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நேற்றைக்கு கூட நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திற்கு போதிய மருத்துவர்கள் பற்றாக்குறை என்று சொன்னவுடன் 50 மருத்துவர்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு உத்தரவினை வழங்கி நம் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனாவிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அனைத்து வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுத்திருக்கிறார். நாங்களும் எல்லா கிராமத்திற்கு சென்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள் ஆய்வு செய்து மக்களிடத்திலே தடுப்பூசி போட்டுக்கொள்வது மிக மிக அவசியம், முகக்கவசம் அணிவது அவசியம், நீங்கள் சமூக இடைவெளியோடு தான் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய அந்த அன்பான வேண்டுகோளை அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் எடுத்து வைத்திருக்கின்றோம். தனித்துறை ஒதுக்கி அதில் முதலாவதாக உங்களை அமைச்சராக தமிழக முதல்வர் அமர்த்தியிருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் 1986 முதலில் செஞ்சி பேரூராட்சி தலைவராக உதயசூரியன் சின்னத்தை அவர் கையிலே பெற்றேன். அதை தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்று உள்ளாட்சியில் இருந்தேன். 6வது முறை தளபதி இடத்தில் உதயசூரியன் பெற்று சட்டமன்ற உறுப்பினரானேன். இப்போது 7வது முறையும் தளபதி கையால் அந்த உதயசூரியன் சின்னத்தை பெற்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் என் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து இந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக என்னை பொறுப்பேற்ற வைத்து இருக்கிறார். அதுவும் குறிப்பாக சிறுபான்மை மற்றும் வக்கு வாரியம் அதில் உள்ளடங்கிய வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கென்று அது ஒரு நலம் அறிவிக்கின்ற வகையில் ஒரு பாதுகாப்பான ஒரு அமைச்சரவையை உருவாக்கி முதல் துறையை உருவாக்கி அந்த முதல் துறைக்கு என்னை அமைச்சராக்கி அவர் இருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு நான் கடுமையாக உழைத்து அதை நன்மதிப்பை பெற்று தருவேன் முதலமைச்சருக்கு என்பது என் மீது எனக்கே இருக்கிற நம்பிக்கை.